الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رجال من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه ومنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபின் பாடங்களை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடங்களின் மூலமாக, இந்த கிதாபின் மூலமாக நாம் இலக்கியத்தினுடைய ஒரு கலையினை தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆனிலே, இன்னும் ஹதீஸ்களிலே, இன்னும் அரபி பேச்சுவார்த்தையில், சஹாபாக்களுடைய நடைமுறையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்றாடம் பேசிக்கொண்ட அந்த சம்பவங்கள் மூலமும் அந்த வார்த்தைகள் மூலமும் இலக்கியத்தினுடைய ஒரு தெளிவை நாம் இந்த கிதாபின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிதாபுடைய ஆசிரியர் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வரிசையில இப்பொழுது நாம் அல் முக்தாராத் இதனுடைய 27வது பாட வரிசையை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா அதன் சார்பாக நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகவும் இலகுவான முறையிலே இது மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து தருகிறது. உண்மையிலேயே தீனுடைய இல்மியை கற்றுக் கொடுப்பது, அதை உலகிற்கு பரத்துவது என்பது மிக பெரும் சேவையாகும். உயர்ந்த நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த நன்மையில் நாம் ஒன்று சேருவோம். இன்னும் இந்த நன்மையான விஷயத்திலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது தங்களுடைய கருத்துக்களை தருவதன் மூலமும், இன்னும் உங்களுடைய துஆக்களிலே எங்களை சேர்த்து கொள்வதன் மூலமும், அதேபோல் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாரி வழங்கிய அந்த செல்வங்களில் இருந்து, இந்த நியாமத்துகளில் இருந்து நன்கொடைகளாக கொடுப்பதன் மூலமும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தரலாம். அந்த அடிப்படையிலே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்தலு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுதல் சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்படுகிறது. மக்தலு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுதல் சம்பந்தமாக இங்கு பேச போகிறோம். இந்த வரிசையிலே இப்பொழுது நாம் அதனுடைய 3வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். பாடம் 27 பகுதி 3ஐ பார்க்க இருக்கிறோம். இதிலே நாம் ஆரம்பத்திலிருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக செல்லும் பொழுது அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அதனுடைய தொடரைத்தான் நாம் பார்க்கிறோம். குத்தப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்து அவர்களுடைய மரண நேரம் சமீபிக்கிறது. ஆனால் மரணத்திற்கு முன்பாக ஹஜ்ரத் தன்னுடைய கடன்களை விஷயங்கள்லாம் பேசியதற்கு பின்பு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்பது சம்பந்தமாக நாம் சொல்லியிருந்தோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஹிலாஃபத் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், ஆரம்பமாக இங்கு ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய என்ட்ரியை கொண்டே ஆரம்பிக்கிறது. அதாவது, நாங்கள் எல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உம்முல் முஃமினீன் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சில தோழிகளோடு உள்ளே வருவதை நாங்கள் பார்த்தவுடன்
நாங்கள் எல்லாம் எழுந்திருத்து அங்கிருந்து ஆண்டு விட்டோம். ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நேரம் தன்னுடைய தோழிகளோடு உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் அழுதார்கள். அதற்கு பிறகு சில ஆண்கள் வந்து அனுமதி கேட்டார்கள். சஹாபாக்கள்ல சிலர் வர்றாங்க, அனுமதி கேட்குறாங்க. அப்போ அவர்கள் வந்த உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய தோழியும் எழுந்திருச்சு உள்ளே போயிட்டாங்க. போய் உள்ளே போய் உட்கார்ந்தாலும் அவங்க அழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது என்பதாக சொல்றாங்க. அப்போ வந்து அந்த ஆண்கள் வந்து ரசூலுல்லாஹ் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து எங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்து விடுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ உடனே என்ன செய்றாங்க, இது விஷயத்துல நான் எந்தவித முடிவும் எடுக்க விரும்பல. இருந்தாலும் நான் சில பேர்களை சொல்றேன். அலி 1வது, உஸ்மான் 2, ஜுபைர் 3, தல்ஹா 4, சாத் இப்னு அபி வக்காஸ், அப்துல் ரஹ்மான் அவுஃப் 2, 4, 6 பேரை சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 6 பேரையும் நீங்க என்ன செய்யுங்க, பார்த்து என்னன்னு சொல்லி மஷ்வரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதோடு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவருக்கு இந்த பதவியிலிருந்து எந்த விதமான ஒரு பொறுப்பும் கொடுக்கக்கூடாது. ஒரு அதாவது ஒரு ஆறுதல் அடிப்படையில் அவரை உங்களோடு அமர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. சொல்றாங்க, அதாவது இந்த பதவியானது சாதுக்கு சென்று விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் சிறந்ததுதான். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களில் யார் பதவிக்கு தகுதியானவர் என்பதை உங்களுக்குள்ளே மஷ்வரா செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, முஹாஜிர்கள் சிலரை கூட என்ன செஞ்சு கொள்றாங்க, அதாவது முஹாஜிர்கள் முந்திய முஹாஜிர்கள் ஆரம்ப கட்ட முஹாஜிர்களுக்கு என்ன செய்றாங்க, முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். அதே மாதிரி அன்சாரிகளுக்கு நலவான விஷயத்தை என்ன செய்றாங்க, வசி செய்கிறாங்க. எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய வீடைகளை தியாகம் செய்தவர்கள், அதே மாதிரி ஈமானுக்காக எல்லாத்தையும் கொடுத்தவங்க, அவர்களுடைய உபகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அவர்கள் ஏதாவது முன்பின் தவறுகள் செய்திருந்தால் அது மன்னிக்கப்பட வேண்டியது என்பதாக சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் உள்ள அந்த சுற்றி உள்ள ஊர்களை பற்றி நல்ல முறையில் வசியத் செய்கிறாங்க, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி பொருளுடைய விஷயங்களை சொல்லி பேசுறாங்க, எதிரிகளுடைய நிலைகளை எடுத்து சொல்றாங்க. இது மாதிரி பல விஷயங்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்து சொல்றாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது நாங்கள் என்ன செய்தோம், அவங்களோட வெளியே போனோம். அப்போ நேராக என்ன செய்கிறோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் போகிறோம். போகும்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு விட்ட போய் வீட்டுக்கு அருகாமையில் சென்றவுடன் அனுமதி கேட்கின்றார்கள். அப்போ அனுமதி கொடுக்கப்படுகிறது. அப்போ ஹஜ்ரத் உமரல்லான் அவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டவுடன் என்ன செய்றாங்க, உமரல்லான் ஜனாசாவை கொண்டு போய் அவங்களுடைய இரு தோழர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவருடைய தோழரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடனும் அங்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த தலைமை பதவியுடைய விஷயத்துல உங்களுடைய 3 பேர்ல யாரையாவது ஒரு ஆளை நான் சொல்லிடுறேன் என்பதாக சொல்றாங்க. அதாவது 3 பேருக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய விஷயத்தை நான் அலிக்கு ஒப்படைத்து விடுகிறேன், என்னுடைய ராய் அலி என்பதாக சொல்றாங்க. அப்போ அதில் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய ராய் என்னன்னு சொன்னா உஸ்மான் என்பதாக சொல்றாங்க. அப்போ அதில் சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய விஷயத்தை அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு நான் ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களில் யாரை என்ன செய்யணும், இந்த விஷயத்துல யாரை நான் ஆக்க வேண்டும் என்பது என்ன அல்லாஹ்க்கு தான் தெரியும். இருந்தாலும் எனது அவங்கள சிறந்தது யாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ 2 பேரும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பதவியை அதாவது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருத்தர் பேரை சொல்றீங்க, ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்லி, தல்ஹா ரலியல்லாஹுடைய ராய் உஸ்மான் ரலியல்லாஹு, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய ராய் என்னுடையதாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இங்க பொறுப்பெடுக்கிறதுல யாரை நிர்ணயிக்கிறது, யாரை கலீஃபாவாக நியமிக்கிறது என்ற விஷயத்தை
தீர்மானிக்கிறது என்னுடைய பொறுப்பாக இருக்கட்டும். நான் உங்களில் எந்த வித குறையும் செய்ய மாட்டேன், யாருக்கும் எந்த வித கலங்கும் ஏற்படாது என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொல்கிறார்கள், சரி நீங்கள் சொல்லிவிட்டால் சரி என்பதாக சொல்றாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருடைய கைகளை பிடிக்கிறாங்க, ரெண்டு பேருடைய ஒருவருடைய கையை பிடிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்துல நீங்க பழமையானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், நான் உங்களை இதை கொண்டு ஏவினால் உங்களை, அது தலீலான கை தான் பிடிக்கிறாங்க, உங்களை நான் பதவியை உங்களை நியமித்தால் நீங்கள் நீதமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உஸ்மானை நான் நியமித்தால், உஸ்மான் ரலியல்லாஹு நான் நியமித்தால் நீங்கள் அவருடைய சொல் பேச்சை கேட்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. இப்போ யாரை பிடிக்கிறாங்க? இன்னொருத்தரை பிடிச்சி சொல்றாங்க. இதே மாதிரி எப்படி சொல்றாங்க? நான் உங்களை நியமித்தால் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீதமாக நடக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் அலி அவர்களை நியமித்தால் நீங்கள் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அவர்களும் சரி என்று சொன்னாங்க. இப்போ ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான் சொல்றாங்க, உஸ்மானே உங்களுடைய கையை உயர்த்துங்கள் என்று சொல்றாங்க. அவங்க உயர்த்தினதுக்கு பிறகு அவர்களோடு ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க பைய செய்கிறாங்க. சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு நீங்களும் பைய செய்யுங்க என்று சொன்ன உடனே அலி ரலியல்லாஹுவும் பைய செய்கிறாங்க. அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் அந்த எல்லாம் உள்ள வராங்க. எல்லாருமே என்ன செய்றாங்க? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கையிலே பைய செய்யப்பட்டு ஹஜ்ரத் உஸ்மான் அல்லான் அவர்கள் ஒரு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தை தான் நாம் பார்த்தோம். வாருங்கள் இபாரத்தை பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்தலிக் இலா ஆயிஷத உம்மில் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாரான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏவுகிறார்கள், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பக்கம் சென்று, அதாவது உம்முல் முஃமினீன் மூமின்களுடைய தாயாராகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று ஃபகுல் அவர்களிடம் கேள், சொல்லுன்னு அர்த்தம். ஃபகுல் நீ சொல் அவர்களுக்கு, யுக்ரிஉ அலைக்கி உமர் அஸ்ஸலாம், யுக்ரிஉ அலைக்கு உமரு அஸ்ஸலாம், உங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதாக நீ அவர்களுக்கு சொல்வாயாக. வலா தகுல் அமீரல் முஃமினீன், ஆனால் நீ அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை சொல்லாதே. வலா தகுல்னா நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் சொல்லாதே, அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை சொல்லாதே. இன்னி லஸ்துல் யௌம லில் முஃமினீன அமீரன், நிச்சயமாக நான் ஆகியிருக்கவில்லை அல்யௌம் இன்றைய நாளிலே முஃமின்களுக்கு அமீராக, முஃமின்களுடைய அமீராக நான் இன்று ஆகியிருக்கவில்லை, எனவே அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை நீ சொல்லாதே என்பதாக சொல்கிறார்கள். வகுல் இன்னும் நீ சொல், யஸ்தஅதினு உமரு இப்னுல் ஹத்தாப் ஐ யுத்ஃபன மஅ சாஹிபைஹி, உங்களிடம் அனுமதி கேட்கிறார் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்ஃபன அடக்கம் செய்யப்படுவதற்கு, அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதை மஅ சாஹிபைஹி அவர்களுடைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரு தோழர்களான ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடனும் அடக்கம் செய்யப்படுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களிடம் அனுமதி கோருகிறார்கள் என்று சொன்னவுடன் கால சொன்னாங்க, ஹஜ்ரத் அம்ர் இப்னு மைமூன் அந்த ராவி சொல்றாரு, ஃபஸல்லம இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னார்கள். ஃபஸ்தஅதன அனுமதி கேட்டார்கள். யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அனுமதி கேட்கிறாங்க. சும்ம தஹல அலைஹா, இப்போ அனுமதி கிடைத்தவுடன் பிறகு நுழைந்தார்கள். அலைஹா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சென்றார்கள், நுழைந்தார்கள். வஜதஹா காயிதத்தன் தப்கி, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். காயிதத்தன் தப்கி, அதாவது அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே எப்படி அழுதவர்களாக, அப்போ அழுது கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
ஃபகால ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யுக்ரிஉ அலைக்கி உமர் இப்னுல் ஹத்தாப் அஸ்ஸலாம. ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அலைக்கி அப்படிங்கிறது வந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஃபகால அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யுக்ரிஉ அலைக உமர் இப்னுல் ஹத்தாப் அஸ்ஸலாம. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்கள் மீது சலாம் சொன்னார்கள், உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்றாங்க. வயஸ்தஅதினு ஐ யுதுஃபன மஅ சாஹிபைஹி. இன்னும் அவர்கள் அனுமதி கேட்டார்கள், ஐ யுதுஃபன அடக்கம் செய்யப்படுவதற்கு, மஅ சாஹிபைஹி அவர்களுடைய உமரல்லாண்டிய தன்னுடைய இரு தோழர்களோடு அடக்கம் செய்யப்படுவதை செய்யப்படுவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். ஃபகாலத், எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், குன்து உரீதுஹு லினஃப்ஸி. நான் அதை, அந்த இடத்தை சொல்றாங்க, அதை நாடி இருந்தேன், லினஃப்ஸி எனக்காக வேண்டி, நான் அடக்கம் செய்யப்படுவதற்காக நான் நாடி இருந்தேன். வல ஊசிரன்ன பிஹி அல் யௌம அலா நஃப்ஸி. வல ஊசிரன்ன நான் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன், பிஹி அதை கொண்டு, அல் யௌம இன்றைய நாள் நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், அலா அதாவது நான் ஊசிரன் நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், பிஹி அவர்களை கொண்டு, யாரை கொண்டு, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், அல் யௌம இன்றைய நாளில், அலா நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸுக்கு பகரமாக. அப்ப என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய நஃப்ஸுக்கு பகரமாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அப்ப நான் என்னை விட்டுட்டு அவங்களும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். பலம்மா அக்பல, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி முன்னோக்கிய போது கீழே சொல்லப்பட்டது, ஆதா அப்துல்லா இப்னு உமர் கது ஜா. உமர் ரலியல்லாஹு அவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வந்துட்டாங்க என்று சொன்னவுடன், ஃபகால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இர்ஃபஊனி ஃபஅஸ்னதஹு ரஜுலுன் இலைஹி. இர்ஃபஊனி என்னை உட்கார உயர்த்தி வையுங்கள் என்றாக சொல்றாங்க. ஃபஅஸ்னதஹு அவர்களை நேராக உட்கார வைத்தால், ரஜுலுன் ஒரு மனிதர், இலைஹி அப்ப ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களை நோக்கி என்ன செஞ்சாங்க, உட்கார வைத்தார்கள். ஃபகால ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மா லதைக்க. லதைக்க என்றால் ஐந்த, அதாவது உன்னிடத்தில் என்ற அர்த்தம் வரும். அப்போ உன்னிடத்தில் உள்ள காரியம் என்ன, என்ன ஆனது, ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பின அந்த காரியம் என்ன ஆனது என்பதாக கேட்டார்கள். கால ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லதி துஹிப்பு யா அமீரல் முஃமினீன் கது அதினத், அல்லது கது உதின்தன்னு சொல்லி சொல்லணும். கது உதின்த. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லதி துஹிப்பு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை விரும்பினீர்களோ, ஓ அமீருல் முஃமினீன் அவர்களே, கது உதின்த அதற்கு நீங்கள் அனுமதி திட்டமாக கொடுக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது. ஃபகால அபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. மாகான ஷைஉன் அஹம்ம இலைய மின் தாலிக. மாகான ஆகியிருக்கவில்லை, ஷைஉன் எந்த வஸ்துவும் ஆகியிருக்கவில்லை, அஹம்ம மிக முக்கியமானதாக, இலைய என் பக்கம், மின் தாலிக அந்த விஷயத்தை விட, அதாவது நான் இறந்ததற்கு பின்பாக என்னுடைய இரு தோழர்களான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரான அவர்களுடனும், இன்னும் என்னுடைய தோழரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடனும் அடக்கப்படுவதை விட எனக்கு வேறு எந்த விஷயமும் முக்கியமானதாக ஆகியிருக்கவில்லை. இதா அன சொல்றாங்க, அதாவது அந்நேரத்தில் நான் குபில் தூ கைப்பற்றப்பட்டு விட்டால், ஃபஹ்மிலூனி என்னை சுமந்து செல்லுங்கள், சும்ம பிறகு, சல்லிம் அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் சொல்றாங்க, என்னை சுமந்து சென்று என்ன செய்யுங்க, சல்லிம் சலாம் சொல்லுங்க. ஃபகுல் திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லு, யஸ்தஅதினு உமர் இப்னுல் ஹத்தாப் ஃபஇன் அதினத் லீ ஃபஅத்கிலூனி. உங்களிடம் அனுமதி கேட்கிறார் உமர் இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனாரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். ஃபஇன் அதினத் லீ எனக்கு அனுமதி கொடுத்து விட்டால், யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டால், ஃபஅத்கிலூனி என்னை அங்கு நுழைத்து விடுங்கள். அந்த கபர்ல என்ன
கொண்டு போய் அடக்கம் செய்து விடுங்கள். இன் ரத்தத்னி, என்னை திருப்பி விட்டால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை நான் அடக்கப்பட போகிறேன், எனவே வேண்டாம் என்று அவர்கள் மறுத்துவிட்டால், திருப்பி விட்டால், பருத்தூனி, என்னை நீங்கள் திருப்பி விடுங்கள், இலா மகாபிரில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய கபர்களின் பக்கம் என்னை நீங்கள் திருப்பி விடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாரான இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். வஜாஅத் உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸத்து ரதியல்லாஹு அன்ஹா, அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அப்போ இந்த இடத்துல உமர் ரதியல்லாஹு மகளாரான ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஒருவரான ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தார்கள். வன் நிஸ்ஸாஉ தஸீரு மாஹா, இன்னும் பெண்களும் நடந்து வந்தார்கள். மாஹா, அவளோடு. யாரு? ஹஃப்ஸா ரதியல்லாஹுடன் சில பெண்களும் வந்தார்கள். பலம் மாற ஐநாஹா, நாங்கள் அவர்களை பார்த்தபோது, அப்ப அம்ர் இப்னு மைமூன் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அவர்களை பார்த்த பொழுது கும்னா, நாங்கள் எழுந்து விட்டோம். ஃபவலஜத் அலைஹி, ஃபவலஜத்னா எனவே நுழைந்தார்கள். யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அலைஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைந்தார்கள். ஃபபக்கத் இந்தஹு, அவரிடத்திலே அழுதார்கள். சாஅத்தன், ஒரு மணி நேரம், அதாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அழுதார்கள். வஸ்தஅதன ரிஜாலு, ஆண்கள் சிலர் அனுமதி கேட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நுழைவதற்காக வேண்டி. ஃபவலஜத் தாஹிலன் லஹும், ஃபவலஜத், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் அவர்களோடு இருந்த பெண்மணிகள் நுழைந்து கொண்டார்கள். தாஹிலன் அப்படின்னா, தாஹிலன்ங்கிறது மதுஹலன்ங்கிற இடம், அதாவது ஒரு நுழையக்கூடிய இடத்திலே, ஒரு நுழையக்கூடிய இடத்திலே நுழைந்து விட்டார்கள். தாஹிலுங்கிற இடத்துல மதுஹலன்ங்கிற அர்த்தத்தில் வருது. பிலாகத்துடைய ஒரு ஹாலை சொல்லி மக்கால நாடுறது. லஹும் என்பது அந்த ஆண்களுக்காக வேண்டி, லி அஜலிஹிம், அந்த ஆண்கள் உள்ளே வருவதற்காக வேண்டி இவர்கள் தங்களுடைய உள்ளே ஒரு நுழைவிடத்திலே நுழைந்து கொண்டார்கள். சமிஅனா, நாங்கள் எனவே இன்னும் நாங்கள் கேட்டோம். புக்கா ஆஹா, அவர்களுடைய ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அழுகையை கேட்டோம். மினத் தாஹிலி, உள்ளிருந்து அவர்கள் அழக்கூடிய சப்தம் எங்களுக்கு வந்து கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டோம் என்பதாக அம்ர் இப்னு மைமூன், இந்த ரிவாயத்துடைய ராவி அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து தோழிகளோடு உட்கார்ந்து அழுகிறாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, ஆண்கள் உள்ளே நுழைஞ்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்டாங்க. உள்ள வந்தாங்க, வந்து கேட்குறாங்க. ஃபகாலு, அந்த உள்ளே நுழைந்த ஆண்கள் சொன்னார்கள், அவுசி யா அமீர் அல் முஃமினீன், ஓ அமீர் முஃமின் அவர்களே, அவுசி எங்களுக்கு வசியத் செய்யுங்கள், அதாவது யாரை அடுத்து வந்து ஹலீஃபாவா ஆக்குவது என்பதை நீங்கள் வசியத் செய்யுங்கள். இஸ்தஹ்லிஃப், அதாவது ஹலீஃபாவாக நீங்கள் யாரையும் நியமியுங்கள். இஸ்தஹ்லிஃப்னா அர்த்தம் ஹலீஃபாவாக நியமியுங்கள் என்ற விஷயத்த வந்து என்ன செய்றாங்க, எங்களுக்கு வசியத் செய்யுங்க, யார் அடுத்து ஹலீஃபாவாக ஆக்கப் போகிறீர்கள், யாரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ற விஷயத்த வசியத்தாக எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த வந்த நபர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் கேட்கின்றார்கள். கால, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மா அஜிது அஹதன், நான் ஒருவரையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அஹக்க பிஹாதல் அம்ரி மின் ஹாவுலாயின் நஃபரி அவிர் ரஹதி அல்லதீன தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்ஹும் ராலின். பாருங்க, அர்த்தம் வைக்கிறேன். நான் ஒருவரையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அஹக்கன மிக தகுதியானவர்களாக, பிஹாதல் அம்ரி, இந்த விஷயத்திற்கு, இந்த விஷயம் என்பது இந்த ஹிலாஃபத்துடைய விஷயத்துல மிக தகுதியானவர்களாக நான் மின் ஹாவுலாயின் நஃபரி, இந்த நஃபர்களை விட வேறு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவிர் ரஹதி, அது நஃபர் என்பதாக சொன்னதாகவும் வருகிறது, அல்லது ரஹத் என்பதாக சொன்னார். இது ராவி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ரஹத் என்றாலும் சரி ஒரு கூட்டத்துக்கு தான் சொல்லப்படுறது, அதே மாதிரி நஃபர் என்றாலும் ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படும். அப்போ சொல்றாங்க, ஆனால் ரெண்டுமே அது 10 நபர் அல்ல, ரஹத்துங்கிறதும் 10 நபருக்கு குறைவான நபர்களுக்கு சொல்லப்படும். அல்லதீன, அந்த அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். வஹுவ அன்ஹும், அவர்களோ அவர்களை தொட்டும் ராலின், பொருந்திய நிலையிலே. அப்போ அந்த ரஹத், அந்த நஃபர் இருக்குத, அவர்களை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்திய நிலையிலே மரணித்தார்களே, அப்படிப்பட்ட நஃபர்களைத்தான்
அப்படிப்பட்ட நபர்களை விட தகுதியானவர்கள் இந்த ஹிலாஃபத்திற்கு யாரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, யாரையும் நான் பெறவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஸம்மா, எனவே பெயர் சொன்னார்கள் அலியன், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். உஸ்மான, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். ஜுபைர, ஜுபைர் இப்னு அவாமுடைய பெயரை சொன்னார்கள். தல்ஹத, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. சாதன், இன்னும் சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரையும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த 6 நபர்களையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். இவர்களிலே யாரை ஹலீஃபாவாக ஆக்குவது என்பதை, யார் ஹலீஃபாவாக ஆக்கப்படுகிறார்கள், எவ்வாறு ஆக்கப்படுகிறார்கள் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தொடரிலே நாம் காணலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது யாரை பொருந்திய நிலையிலே மரணித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிலரின் பெயரைத்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை விளங்கி அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்த அருள் புரிவானாக. சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவர்களை மதிக்கக்கூடிய நல்பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.